ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை சுகமாய் காத்து வழி நடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். ஆண்டவர் இந்த நாட்களில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்படிப்பட்ட மனிதன் தேவனை நோக்கி கூப்பிட முடியும்? அதே போல மற்றொரு வசனத்தையும் ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் வைத்திருக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் நான் அவனை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவர் சொல்கிற மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவிப்பேன். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் முதலாவது அவர் மேல் வாஞ்சை இருக்க வேண்டும். We should have a thirsty upon our living God. If we have a thirsty upon our living God, Jesus Christ, then we will find a room to escape from all the evil things that are happening today. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாதுகாப்பு? தீமை நின்று நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, தீமை நின்று விலக்கி பாதுகாக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நீங்க கூப்பிடும் பொழுது அவர் கேட்பார். ஆபத்து வரும் பொழுது அவர் விடுவிப்பார், தப்புவிப்பார், பாதுகாத்துக் கொள்ளுவார். நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாமலேயே ஆபத்தில் விழித்து கொண்டு நிற்கிறோம். We are not seeking our living God, Jesus Christ, for our problems, but we are seeking remedies for that. நாம் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் பரிகாரங்களை நாடுகிறோம். இதுக்கு என்ன பரிகாரம்? இதற்கு என்ன கிடைக்கும்? இதற்கு எப்படிப்பட்ட காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதென்று நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் தெளிவடைந்தால்தான் தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் நிலைத்திருக்க முடியும். ஆபிரகாம் லிங்கன் என்று ஒரு ஜனாதிபதி, அமெரிக்காவை ஆளுகை செய்த முதன்மையான ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி ஒரு சமயம் ஒரு பெரிய தொழிலதிபர். அப்பொழுதுதான் அமெரிக்காவில் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற காலம் அது. அந்த தொழிலதிபர் இந்த ஜனாதிபதியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். He want an appointment with the president of US, ஆபிரகாம் லிங்கன். அவர் வாஞ்சிக்கிறார். அவர் அதற்கான முன்னெடுப்பை ஏறெடுக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் அவருடைய ஆபீஸில் இருந்து வருகிறது. அவருக்கு நேரமில்லை. அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுது இந்த நாட்களில் இல்லை என்றே வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி ஆபிரகாம் லிங்கனுக்கும் அறிவிக்கப்படுகிறது. அதை ஆபிரகாம் லிங்கன் கேட்டுவிட்டு அந்த தொழில் அதிபரை ஒரு நாள் காலை அதிகாலை 5 மணிக்கு அவரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். இந்த தொழில் அதிபருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. செய்தி கிடைத்த உடனே இந்த தொழில் அதிபர் சொல்லுகிறார்,
இவ்வளவு குளிர்ல அவர் கேட்கிறாரு, ஈவினிங் 5 o'clock அப்படின்றார். இல்ல சார், ஏர்லி மார்னிங் 5 o'clock. என்னப்பா இது ஏர்லி மார்னிங் 5 o'clockன்றீங்க, பயங்கர குளிர், பனி பெய்கிறது, எப்படி பிரசிடென்ட் முடிச்சிருப்பார்? தூங்க மாட்டாரா? பிரசிடென்ட் முடிச்சிருப்பாரா? சார், உங்களுக்கு இந்த டைம் கொடுத்துருக்காரு, நீங்க வந்து பார்க்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கான நேரம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவருக்கு பல குழப்பம். சரி, பிரசிடென்டை கூப்பிட்டு விட்டார், நாம் சந்திக்க வேண்டும் என்றிருந்தோம், நம்முடைய தொழில் ரீதியான ஒரு சந்திப்பு வேண்டும் என்றிருந்தோம், அதை அவர் அங்கீகரித்திருக்கிறார், நான் உடனே அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் ஓடோடி வருகிறார். 4:45 அவர் அந்த சேம்பருக்குள்ள, பிரசிடென்ட் ரூமுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வெயிட்டிங் சேம்பருக்குள்ள வந்து விட்டார். அவர் அமர்ந்திருக்கிறார். ஆனால் உள்ளே பிரசிடென்ட் வேறு எவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சரியாக 5:01 உள்ளே பிரசிடென்ட் இடத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, எஸ் கமின் அப்படின்னு சொல்லி. இவர் இன்னும் தாமதித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். இன்னொரு நிமிடம் ஆன பின்பு அவர் சொல்லுகிறார், எஸ் கமின் அப்படின்றார். இவர் எதற்காக தாமதிக்கிறார் என்றால், உள்ளே பேசி கொண்டிருக்கிறவர் வெளியே வரட்டும், நான் உள்ளே போக வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வர சொன்ன பொழுது, சரி எவரோ ஒருத்தர் இருக்கிறார், நம்ம உள்ள போவோம்னு சொல்லிட்டு இவர் துணிந்து உள்ளே போகிறார். உள்ளே போனால் அங்க வேறு ஒரு போய் இவருக்கு போட்டிருந்த நாற்காலியில் உட்காருகிறார். இவர் தேடுகிறார் அந்த மனிதன் யார் என்று. அங்க ஒருவரும் இல்லை. அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு. அப்ப இவர் சொல்லுகிறார், நான் இங்க உள்ள ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருந்து, அவர் யாருன்னு அந்த மனுஷனை தேடுறேன், அவர் வெளியிலையும் வரல. அப்பதான் ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், நான் தேவனோடு பேசினேன். காரணம், காலை நான் எப்பொழுதும் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு என்னுடைய நாள் முதல் 1 மணி நேரம் என் தேவனை தேடுவது. இன்றைக்கு நான் உங்களுக்கு 5 மணிக்கு கொடுத்து விட்டேன். ஆதலால் என் தேவனுக்கு நான் 1 மணி நேரம் கொடுக்க முடியாது. ஆதலால் காலை 4 மணிக்கு எழும்பி 5 மணி வரை என் தேவனுக்கு நேரம் ஒதுக்கிவிட்டு உங்களை நான் அழைத்திருந்தேன். காரணம், நான் ஜெபிக்காவிட்டால் இந்த தேசத்தை நடத்திவிட முடியாது. நான் ஜெபம் பண்ணினால்தான் இந்த அமெரிக்கா தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் நான் கேட்டு ஜெபித்து செயல்படுகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, பிரியமானவர்களே, ஒரு ஆளுகை செய்கிற மனிதன் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் இருக்குது, செய்வதற்கான வேலைகள், சந்திப்பதற்கான ஆட்கள் இருக்கிறார். ஆனால் இந்த மனிதன் சொல்லுகிறார், நான் முதலாவது தேவனை சந்திக்க வேண்டும். நான் தேவனை சந்திக்கும் பொழுதுதான் எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற யுத்தங்கள், எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற மனிதர்கள், எனக்கு விரோதமாக செய்ய துடிக்கிற தீமைகள் இருந்து நான் பாதுகாக்கப்பட முடியும், தேசத்தை காப்பாற்ற முடியும். That is my secret. இதுதான் என்னுடைய ரகசியம், என்னுடைய பலனுடைய ரகசியம் இதுதான். என் தேவனை நான் தேடுகிறேன், அவர் எனக்கு தென்படுகிறார், அவனுக்கு உதவி செய்கிறார், ஆலோசனை தருகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு நன்மை செய்கிறார். That is why I can do many things for my nation. இதனால் தான் நான் தேசத்திற்கு பல காரியங்களை செய்துவிட முடிகிறது. தாவீதை எடுங்களேன், தாவீதை தேடுங்களேன். தாவீது உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்றான். ராஜாங்க, அவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறவன் ராஜா. பல யுத்தங்கள் நடக்கிறது. எந்த யுத்தத்திற்கு போவதற்கு முன்பும் அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறான். நான் எப்படி இவனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். நான் இதை எப்படி சமாளிக்க முடியும் என்று கேட்கிறார். அவன் காலத்தில் பஞ்சம் வந்துவிட்டது. அவன் காலத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. பஞ்சத்தில் கூட அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், what I will do, what I can do,
What are the things that I have done wrong for you, Lord? நான் என்னென்ன தீமைகள் உமக்கு செய்துவிட்டேன், எனக்கு ஏன் இந்த பஞ்சம் என்று கேட்கிறார். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே ஆண்டவரிடத்தில் அவரை நோக்கி பார்க்க பழகி கொள்ளுங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் அந்த ஜெபத்தை தள்ளாமல் அவர் கேட்பார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாஞ்சியாய் மோசே தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் புசிக்கவில்லை, அவன் குடிக்கவில்லை, காத்திருக்கிறான். மெய்மறந்து அமர்ந்து தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவர் அங்கே அமர்ந்திருந்தார். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு மிக தெளிவாக வெளிப்பட்டது. அவர் அதை எழுதினார். அவர் அதை எழுதி தம்முடைய ஜனத்திற்காக அதை எடுத்து கொடுக்கும்படி அவர் காத்திருந்தார். அவருக்கு விரோதமாக பல ஜனங்கள் எழும்பின போது கூட அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். He never ever used the anointing power against the people. ஜனங்களுக்கு முன்பாக அவன் தன் மேல் வைத்திருந்த அபிஷேகத்தின் வல்லமையை அவன் சொன்னால் நடக்கும். மோசே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது நடக்கும். ஆனா மோசே செய்யலைங்க. ஜனங்க அவனை கல்லெறிய தூண்டும் போது, கல்லெறிய அப்படி குனிஞ்சு எடுத்து கல்லெறிய வரும்போது அவன் அமைதிய முழங்கால நின்று தகப்பனே விண்ணப்பம் பண்ணுவான். அவன் வேண்டுதல் செய்வான். அவன் விண்ணப்பம் பண்ணுகிற தேவனாகி கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்று அவனுக்கு தெரியும். I am worshiping a living God. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்று அவனுக்கு தெரியும். He had an experience with the Lord. தேவனோடு கூட நல்ல உறவு, நல்ல ஐக்கியம் அவனுக்கு இருந்தது, மோசேக்கு இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே. ஆனால் பிரவாகித்து வருகிற சத்ருடைய வெள்ளங்களுக்கு, சத்ருடைய பிரவாகத்திற்கு பயப்படாத நிற்போம். பயப்படாத நிற்போம். நமக்கு விரோதமாய் பட்டயத்தையும் நமக்கு விரோதமாக வில்லையும் அவர்கள் நானேற்றி நிற்கும் பொழுது, we don't have a fear against that fires. அந்த தீமை, அந்த அக்கினி, அந்த எரிகிற அந்த அம்புகளுக்கு பயப்படாது இருப்போம். காரணம் என்ன? அவைகள் ஒன்றும் நம்மை தொடாது. தேவனுடைய வாஞ்சை, தேவன் மேல் உள்ள வாஞ்சை, அந்த தாகத்தோடு ஜெபித்து காத்திருந்தார். It shall not touch me. அது என்னை தொடாது. எவரோ ஒருவர் ஏதோ சொல்லிவிட்டார், எனக்கு தீமை செய்ய அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார். நாம் ஓடோடி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தேடுகிறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் ஒரு மனிதன் அல்ல, ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு தவறு இழைத்தார்கள். இந்த 6 பேர் சேர்ந்து தவறு இழைத்தது எனக்கு தெரியாது. ஒரு மனிதன் தவறு இழைத்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு மனிதனை, தவறு இழைத்தவனை திருத்த வேண்டும். அதுதான் வேதாகம கல்லூரி. அவனை எல்லாருக்கும் அந்த பிரச்சனை, அவன் பண்ணுகிற வேலை தெரிந்தது. அதனால் என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். நான் அவனை அந்த பைபிள் காலேஜ் டீன் இடத்துல கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவானது. அப்ப நான் அவனை அங்கே கொண்டு போன போது அங்கே பேசினார்கள். அவன் சொன்னான், நான் மட்டுமல்ல, இந்த இன்னாரெல்லாம் என்னோடு கூட இப்படியெல்லாம் அங்கே வந்தார்கள், இங்கே வந்தார்கள் என்றெல்லாம் சொன்னான். அப்பொழுது 6 பேர்
பைபிள் காலேஜ் சீனியர்ஸ் ஒரு 2 பேர், செகண்ட் இயர்ல இருந்த 4 பேர். அதுல ஒரு மனிதன், அதுல ஒரு தம்பி. அவன் ரொம்ப சுட்டிக்கான பையன், ரொம்ப சுட்டிக்கா இருப்பான். மரம் ஏறுவான், தென்னை மரம் ஏறுவான், மாமரம் ஏறுவான். அவன் 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 ரொம்ப சுட்டி, பயங்கர சுட்டி. ஒரு காம்பவுண்டை தாண்டணும்னா தாண்டிடுவான், ஒரு காம்பவுண்டை ஏறணும்னா ஏறிடுவான். அவனுக்கு அந்த வில்வித்தக்கார மாதிரி அவன் அப்படிதான் இருப்பான். அவன் அந்த கூட்டத்தில் அவனும் ஒரு ஆள், சிக்கிறதில் அவனும் ஒரு ஆள். அப்போ அவன் என்னன்னா, ஏற்கனவே வேதாகம கல்லூரிக்கு வருவதற்கு முன்பே அவன் ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதில் ஏதோ அடிதடியில் கை கலப்பில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவன் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அதுக்கப்புறம் வேதாகம கல்லூரிக்கு வந்திருக்கிறான். இப்போ அவன் இந்த பிரச்சனையில் மாட்டினோடனே அவன் சொல்லிட்டான், இந்த இந்த ஆளை நான் வெட்டாம விட மாட்டேன். அவனை குற்றப்படுத்தினவன், அவனை சொல்லி கொடுத்தவன், அவனை காட்டி கொடுத்தவன் எவனையுமே அவன் கவனிக்கல. இந்த ஸ்டூடெண்ட் பாடி பிரசிடன்ட் ஒருத்தவருக்கு நான் அவனை வெட்டாம விட மாட்டேன். ராத்திரில கத்தியோட தான் சுத்துவான். ராத்திரில நான் தங்கியிருந்த அறையை சுற்றிலும் கத்தியோட தான் சுத்துவான். இது எனக்கு தெரியாது. நார்மலாக காலேஜ் நேரங்கள் ஓடிட்டு இருக்கிறது, ராத்திரி பெட் நைட்ல இவன் சுத்துவானா எனக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் என்னுடைய ரூம்மேட் என்கிட்ட வந்து சொல்றாரு, நீங்கள் வெளியே போகும்போது பார்த்து போங்க, அவன் கத்தியோடு இருக்கான், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. நான் சொன்னேன், ஏன்? இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்ட்டான். சரி, பார்த்துக்கலாம். அப்போ ராத்திரியில் அவங்க சொன்னது, என் கூட இருக்கிற ரூம்மேட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதில் ஜூனியர்ஸ் 2 பேர், தேர்ட் இயர் என்னோடு கூட சேர்ந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர். அவன் சொன்னான், நீ போகும்போது பாத்ரூம்லாம் போனோன்னா என்னை கூப்பிடு, நானும் வருவேன். சொன்னேன், பார்க்குறேன். ஆனால் அன்று இரவே நான் ஜெபிக்க வேணாம், ரெகுலராக ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுவேன். 10:30 மணிக்கு நான் போவேன். ராத்திரி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிவிட்டு எப்பொழுதும் போல என் அறைக்கு வந்து நான் ஓய்வெடுத்து, ஒரு தீங்கும் நடக்கல. இது அங்க இருந்த ப்ரொஃபஸர்ஸ்கெல்லாம் பரவிடுச்சு, இப்படி இருக்கான்னு. ஆனா விண்ணப்பம் மட்டும்தான், பயப்படலை, விண்ணப்பம் மட்டும் செய்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த அவனுக்குள்ள இருந்த கசப்பை கர்த்தர் மாற்றினார். இவனல்ல அதற்கு காரணம் அப்படி என்கிற எண்ணத்தை அவனுக்கு தந்தார். அதற்கு பின்பு அவன் சாதுவாக மாறிவிட்டான். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு விரோதமாக ஒரு வல்லமை, ஒரு காரியம் எழும்புகிறது என்றால் we should not fear about that problem. அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பயந்து விடக்கூடாது. கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனின் நடுவில் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால், உனக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு நீ அவரை நோக்கி கூப்பிட்டால், அற்புதம் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். He is redeemer. He redeems you from all your problems. அவர் உன்னை விடுவிக்கிறவர் என்பதை மறந்து விடாதே. அவர்தான், அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், சகல பயங்களுக்கு முன்னை விலகி பாதுகாத்துக் கொள்ளும். அவரை பாதுகாக்கும்படி தூதர்கள் இருந்தார்கள், நம்மை பாதுகாக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தயவை நம்மில் விளங்க செய்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் மறுவுத்துறவர்களை செய்.
ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அவனை கனப்படுத்தவும் செய்வேன், அவனை உயர்த்தவும் செய்வேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மை செய்ய விரும்புகிறார். நன்மையை பெற்றுக்கொள்வீர்களா? பயத்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ இந்த வியாதி, ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ இந்த கடன், ஐயோ இந்த போராட்டம். நோ, உங்களுக்காக எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் அறிந்து பாடுகளை ஏற்றுக்கொண்ட ரத்தம் சிந்தி மரித்தவர் நம்மை விடுவிக்க மாட்டாரா? நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் போடுதும் அவர் விடுவிப்பார். இந்த ஆராதனை முடிவில் நாம் ஜெபிக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். துயரமடைய மாட்டீர்கள், துக்கமடைய மாட்டீர்கள். வேதனை உங்களை பிடிக்காதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுவா. ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி நான் இதிலிருந்து பாதுகாக்கப்பட முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன காரியமாக இருந்தாலும் நீர் உம்முடைய ஜனத்திற்காக மரித்திருக்கிறீர், உயிரோடு கூட இடம்பியிருக்கிறீர். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறமே தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க எந்த பயத்தில் எந்த வாஞ்சையோடும் இடத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்களை எல்லா ஆபத்திற்கும் விலக்கி அவர்களை காத்து விடுவீங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க, உயர்த்தி வைங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. கிருபை அவங்க மேல இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையில ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. இரத்தத்தினால கழுவப்பட்டு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிங்க. துயரங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். அற்புதம் செய்யுங்க. நாங்கள் உம்முடைய அற்புதத்திற்காக வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்து உம் நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.